ஒரு சைல்டுக்கு அதர் தென் அகாடமிக்ஸ், அதர் தென் மார்க்ஸ் வந்து ஒரு ஹாபி கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஹாபினால 4 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஹாபி வந்து ஒரு ஹாப்பி வைப் குடுக்கும். ஸோ நேச்சுரலாவே அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. 2வது வந்து ஹாபீஸ் வந்து இருக்கிறவங்க வந்து ரொம்ப கிரியேட்டிவிட்டி உள்ளவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியும் கூடவே பில்ட் ஆகும். 3வது ஹாபீஸ் இருக்கிறவங்களோட சோஷியல் சர்க்கிள் வந்து பெருசா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் தாண்டி ஒரு ஹாபி இவங்க ஒரு இடத்துல பிராக்டிஸ் பண்றாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமா வரும்போது இன்னும் வந்து அவங்களோட சர்க்கிள் வந்து பெருசாகும். 4வது வந்து ஹாபி இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்கில் தெரிஞ்சாலே நம்ம எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றோம். இப்போ எனக்கு மியூசிக் வாசிக்க தெரியும், என்னால பாட்டு பாட முடியும், என்னால ஒரு ஸ்போர்ட் விளையாட முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து கூடும். ஸோ கண்டிப்பா ஒரு சைல்டு வந்து ஒரு ஹாபி மினிமம் ஒரு ஹாபி வச்சிருக்கணும். எவ்வளோ ஹாபி வேணாலும் பழகலாம். கண்டிப்பா அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஒரு சைல்டுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். போனஸா அந்த சைல்டை வந்து நம்ம ஒரு ஃபியூச்சர்ல பார்க்கும்போது கண்டிப்பா அப்ப நான் பண்ண ஹாபி வந்து எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு எல்லாரும் கண்டிப்பா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம லைஃப்ல கண்டிப்பா சொல்லியிருப்போம்.